சிந்து பைரவி நியூப்ரமும் பைரவி இருந்துட்டு ரொம்ப கேரிங்காகவும் பாசமாகவும் இருக்கிறதுனால பைரவி மேலே ஆறுமுகத்துக்கு ஒரு காதல் வர ஆரம்பிக்குது. பைரவியை பார்க்கும்போது எனக்கு அவளை ரொம்பவே பிடிச்சிருக்குன்றாங்க. இந்த அளவுக்கு ரொம்ப நல்லாவும் என்னுடைய அம்மாவை பார்த்துக்கிறான்ட்டு பைரவி கிட்ட ரொம்பவே அன்பாகவும் பாசமாகவும் ஆறுமுகம் பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருமே அப்பப்போ பேசுறது, ஒன்றா வெளியே போகிறது, இதெல்லாம் அன்னபூரணி பார்க்கவும் இதே மாதிரி எப்பவும் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணுன்றாங்க. அவங்கள இந்த மாதிரி பார்க்கும்போது மனசுக்கு எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குன்றாங்க. எப்படியாச்சும் என் பிள்ளையும் பைரவியும் சந்தோஷமாக இருந்துடணுன்றாங்க. அந்த கடவுள்கிட்ட நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம், பைரவி எந்த காரணத்தை கொண்டோ ஆறுமுகத்தை விட்டு பிரியக்கூடாது. ஏன்னா ஆறுமுகத்தை மாற்ற போகிறதே பைரவி தான். கண்டிப்பாக அவள் மாற்றுவான்ற நம்பிக்கை இருக்குது. அதனால் எந்த காரணத்தை கொண்டோ அவங்க போயிடக்கூடாது, அவங்க ஒன்றா ஒத்துமையாக இருக்கணும் கடவுளே அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க. என் பிள்ளைய பார்க்கும்போது கண்டிப்பாக பைரவி மாற்றிடுவா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக நினச்சிட்டு இருக்காங்க அன்னபூரணியோடைய ஆசை நிறைவேறுமா? கடைசி வரைக்கும் ஆறுமுகமும் பைரவியும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ போகிறாங்களான்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.